என்னத்த எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் உதயா. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆ, என்ன பாட்டி, இப்பதான் எங்களை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? நம்ம கபிலன் கல்யாணத்துக்கு கூட நீங்க வரவே இல்ல. நல்ல வேலை வரல. என்ன பண்றதுமா, வேலை அப்படி இருந்துச்சு. அதான் இப்ப வந்திருக்கேன்ல. சரி. ஆமா, உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா ஆ, பாட்டி? இப்ப தூங்கிட்டு இருக்கா அவ. ஆ. நேத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அதான் டயர்ட்ல இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா. பாட்டி, இன்னொரு ஆ, விஷயம். ஆ. நேத்து நம்ம பொண்ணுக்கு ஒரு இடத்துல சம்பந்தம் பார்த்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. என்னம்மா சொல்ற? வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்ததா சொன்ன, ஆனா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டதா சொல்ற? அது என்னன்னா, வேற ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு தான் நாங்க போனோம். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோண்டு சின்ன பொண்ணா பார்த்தது இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? பாட்டி, ம், இந்த சம்பந்தம் நல்லபடியா அமைஞ்சதுக்கு காரணமே அயலி தான். ஆமா, ஆயிலி அப்படியே பெரிய சாதனை பண்ணிட்டா. இவளுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவில்ல. ஏதோ அவங்களுக்கும் நமக்கும் சிச்சுவேஷன் சரியா இருந்துச்சு, அதனால அந்த சம்மதம் முடிஞ்சது. இதுல பெருசா இவ எதுவும் செய்யல. 2 குடும்பத்துக்கும் தூது போய்கிட்டு இருந்தா, அவ்வளவுதான். ஏய், யார் நீ? சாரி பாட்டி, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். இவ ரித்திகா, நம்ம கபிலனோட வைஃப். இவ அயலி, நம்ம ரித்திகாவோட அக்கா. ம், இவன் சிவா, அயலியோட ஹஸ்பண்ட். ஏண்டி, ம், அங்க ஒருத்தி தனியா சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ என்னடானா போன நோண்டிட்டு உக்காந்துருக்க? போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. வழக்கமா இங்க அவ தான் சமைப்பா, அதத்தான் பண்ணிட்டு இருக்கா. ஓ, அவ சமைச்சா அவ தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா? மேடம் பார்க்க மாட்டீங்களோ? நீ இந்த வீட்டு மருமக தானே, உன் வீட்டு வேலைய நீ பார்க்க மாட்டியா? போ, அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. இத பாருங்க ரித்திகா. சின்னம்மா, அது ரித்திகாக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து பழக்கம் இல்ல. பாவம், செல்லமாவே வளர்ந்துட்டா. சரி, இருந்துட்டு போட்டும். அதுக்காக கடைசி வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யாமலே இருந்துருவாளா? சமைக்க கத்துக்கிறது இப்பெல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு. இப்ப சில இடங்கள்ல ஆம்பளை பசங்க அவங்களே சமைச்சு சாப்பிடுறாங்க. பொண்ணுங்க தான் சமைக்கணும்னு சொல்றதுதான் தப்பு. பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறது அத்தியாவசியம். இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாரும் சாப்பிடணும். வேகமா வேலையை செய். கிழவி எங்க இருந்து திடீர்னு வந்துச்சோ தெரியல. அன்னைக்கு அந்த அகிலாண்டேஸ்வரி, இன்னைக்கு இந்த கிழவி. இருடி, என் புருஷன் வரட்டும், உன்னை நான் பேசிக்கிறேன். என்னடா அது அதிசயமா இருக்கு? ரித்திகா வேலை பார்க்குறான். வெங்காயத்தை இப்படிதான் வெட்டுவாங்களா? ஒழுங்கா வெட்டு. ஓ, இதான் விஷயமா? இப்போ நான் போனால் என்கிட்ட ஏதாவது சொல்லுவா. என்னால் பாட்டி எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் இவன் நம்ம மேலே கோவப்படுவா. பாட்டி, என்ன பாட்டி, வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே மாட்டேறீங்க? என் செல்லம்,
உன்னை எப்படிடா கண்டுக்காம இருப்பேன்? அதானே. வீட்டுக்கு வந்ததும் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தேன். உன் தங்கச்சிக்கு நிச்சயம் ஆனத சொன்னாங்களா? அதான் அதான் உன்னை சரியா கவனிக்க முடியல. அதுக்குன்னு உன்னை பார்க்காமலே இருப்பேனா? அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா அப்பா கூட எல்லாம் சேர்ந்து நானும் பிசினஸ் பாத்துக்கிறேன் பாட்டி. ஆ, அப்புறம் ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா பாட்டி? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஒரு நாள் ஊருக்கு வரலாம் தான் பாட்டி பார்த்துட்டு இருக்கேன். எங்க வேலையே கரெக்டா இருக்கு. ஆ. அடாடா, சாப்பாடு இவ்ளோ அருமையா இருக்கு. இவ்ளோ ருசியா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஐலி, நீ தானே சமைச்ச? அது அவளை என்ன பாக்குற? அவ காய்கறி தானே வெட்டி கொடுத்தா. அதெல்லாம் சமைக்கிற லிஸ்ட்ல வராது. நீ சமைச்சத நானே பார்த்தனே. ஹே கிழவி, அவளை பாராட்டுறனா பாராட்ட வேண்டியதானே. என்ன இதுக்கு நீ அசிங்கப்படுத்துற? இவ்வளவு பக்குவமா சமைச்சா உன் புருஷன் உன்னை விட்டு எப்படி போவான்? கபிலா, இந்தா தண்ணி குடி. தண்ணி குடி. ஏய், தண்ணிய குடிடா. ஏன்பா, உன்னை பத்தி மறைமுகமா பேசினாதானே பொறையேறும். நான் உன்னை கண்ணு முன்னால வச்சுதானே பேசுறேன். அப்புறம் ஏன் பொறையேறுது? தெரியல பாட்டி, திடீர்னு பொறையேறிடுச்சு. ஆனா உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பாட்டி. ஆமா, நீங்க 2 பேரும் லவ் மேரேஜா இல்ல வீட்ல தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? இல்ல, லவ் மேரேஜ் தான் பாட்டி. ம். இவங்க வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. அதான் இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பாட்டி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா இந்திரா, நான் இவளை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. கோயில்ல வச்சு இவ கழுத்துல இவளே தாலி கட்டிக்கிட்டதை என் கண்ணால பார்த்தேன். என்ன சொல்றீங்க பாட்டி? நானே தாலி கட்டிக்கிட்டேனா? நான் ஏன் அப்படி பண்ணுவேன்? இதோ உங்க கண்ணு முன்னாடி தானே என் ஹஸ்பண்ட் இருக்காரு. ஏய், எனக்கு நல்லா தெரியும். நான் கோயில்ல பார்த்தது ஒன்னத்தான். நீ தாலி கட்டிக்கிட்டத பார்த்ததும் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அதுக்குள்ள அங்க இருந்த கூட்டத்துல காணாம போயிட்ட நீ.